ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஹைப்பர்தைராய்டிசம் பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம டயட்ல அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா இட் லீட்ஸ் டு ஹைப்போதைராய்டிசம் விச் காசஸ் தி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த தைராய்ட் கிளாண்ட். ஸோ இந்த கண்டிஷனை தான் காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பிரெக்னன்சில ஹைப்போதைராய்டிசம் இருந்ததுன்னா அந்த க்ரோயிங் பேபியோட டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் அஃபெக்ட் ஆகும், லீடிங் டு ஸ்டண்டட் growth. இந்த கண்டிஷனை கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ த பேபி வில் ஹேவ் மென்டல் ரிட்டார்டேஷன், லோ இன்டெலிஜென்ட் கோஷன்ட், அப்நார்மல் ஸ்கின் டெஃப், மியூட்டிசம் இதெல்லாம். தென் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்றது கேன்சர்னாலேயோ இல்ல டெவலப்மெண்ட் ஆஃப் நொடியூல்ஸ் ஆஃப் த தைராய்ட் கிளாண்ட்னாலேயோ தைராய்ட் ஹார்மோனோட செக்ரீஷன் அப்நார்மலி ஹை லெவல்ஸ்க்கு போயிடும் விச் காசஸ் ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இந்த கண்டிஷன் பாடியோட பிசியாலஜியை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். Exophthalmic goiter or Graves' disease-ன்றது it's the form of hyperthyroidism which is characterized by enlargement of the thyroid gland and protrusion of the eyeballs and increased basal metabolic rate. BMR அப்படின்றது ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்ம பாடி யூஸ் பண்ற எனர்ஜி. ஸோ இந்த பிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வெயிட் லாஸ் காஸ் ஆகும். ஓகே, சாப்டர் 9 கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷனோட ஃபுல் ஒன் ஷாட் வீடியோ பார்க்கணும்னா ஹேண்டில் கீழே லிங்க் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.